எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்லேயே வந்துட்டு தோனியை வந்துட்டு முன்னாடியே இறக்கியிருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி கூட. இந்தாட்டி ஜெயிக்கல. அப்போ தோனி ஒவ்வொரு வாட்டி கடைசியாக வரைக்கும் தோல்வின்றீங்களா? சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க தோனி இருந்தும் தோக்குறாங்க அப்படின்னு. இப்போ ருத்ராஜ் அவர்கள் தான் வந்து கேப்டனாக இருக்காங்க இந்த டீமுக்கு. இப்போ ருத்ராஜுக்கு பதிலாக தோனி கேப்டனாக இருந்தால் இந்த மாதிரி இந்த தோல்விகள் இதெல்லாம் வராமல் இருக்குமா? இருக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம் இருக்கும். தோனி டீம் லீடராக இருக்கணும். ஆமாம், ருத்ராஜ் வந்து மோரோவர் நிறைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவ்வளோ பழகலன்னு நினைக்கிறேன். பழகிட்டாருன்னா அவங்களுக்கு அப்படியே காம்பினேஷன் ஆகிடுவாங்க. ஆனால் தோனிகிட்ட எல்லாரும் பழகிட்டாங்க, இன்க்ளூடிங் ருத்ராஜும் சொல்கிறேன். அதனால் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தலை தோனி தான் ஞாபகம் வருவார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, தலை தோனி கொஞ்சம் போயிட்டாலே நல்லா இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ஏன்னா அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நல்ல நேமில் இருக்கும்போதே ஒரு கோச்சாக போயிருக்கலாம். எப்போவுமே இப்போ சச்சின் அப்புறம் சச்சினுக்கு அப்புறம் டோனி தான். டோனிக்கு அப்புறம் சின்ன தலை சுரேஷ் ரெய்னான்னு சொன்னோம். அவருக்கு டோனி மாதிரி போயிட்டார், ஒதுங்கிட்டார். ஒரு கொஞ்சம் ஏதாவது கோச்சாக அது மாதிரி போயிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கீப்பிங் அவரை மாதிரி முடியாது. இன்றைக்கும் கீப்பிங்னா அவர் தான், அது எந்த மாற்றமும் இல்லை.